டிப்ஸ் 524 மனநோய்களை குணமாக்க தினமும் யோகாவும் மற்றும் மூச்சுப்பயிற்சி செய்யுங்கள். பூசணிக்காய் ஜூஸ், வல்லாரைக்கீரை மற்றும் பாதாம் போன்ற உணவுகளை சேர்க்க வேண்டும். மனச்சோர்வு, பதற்றம் குறைய தியானம் மற்றும் நல்ல உறக்கம் அவசியம். டிப்ஸ் 525 காயாக இருக்கும் சப்போட்டா பழங்களை அரை மணி நேரம் வெயிலில் வைத்து எடுத்தால் சீக்கிரம் பழுத்துவிடும். டிப்ஸ் 526 சிலருக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது வாந்தி வருவது போல் உணர்வார்கள். அவ்வாறு குமட்டல் ஏற்படும் பொழுது எலுமிச்சையை நுகர்ந்து பார்த்தால் குமட்டல் போக்கலாம். டிப்ஸ் 527 மோர்குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்தால் ருசியாகவும் ஆரோக்கியத்தையும் தரும். டிப்ஸ் 528 வெதுவெதுப்பான தண்ணீரில் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறையும் பிழிந்து இந்த தண்ணீரை ஷிங்க் ஓட்டையில் கொட்டி விட்டால் துர்நாற்றம் வீசாது. டிப்ஸ் 529 தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் வெட்டிவேர் பொடியை தடவி வர தீக்காயம் குணமாகும். டிப்ஸ் 530 வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்துள்ள சக்கரவள்ளி கிழங்கு வயிற்றுப்புண்களை ஆற்றுவதில் நிறைய பங்காற்றுகிறது. டிப்ஸ் 531 பிளாஸ்டிக் பொருட்களை உப்பு நீரில் கழுவினால் கெட்டை வாடை வீசாது. டிப்ஸ் 532 அரிசி கழுவிய நீரில் உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு ஆகியவற்றை போட்டு கொதிக்க வைத்தால் விரைவில் வெந்துவிடும். டிப்ஸ் 533 வெண்டைக்காய் சமைக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க சமைப்பதற்கு முன்னதாக சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்க்கவும். டிப்ஸ் 534 குலோப்ஜாமுன் பாகில் ஒரு துளி தேன் விட்டால் பாகு உறையாமலும் கெட்டுப்போகாமலும் அதிக சுவையுடன் இருக்கும். டிப்ஸ் 535 தயிர் சாதத்திற்கு கடுகிற்கு பதில் ஓமம் போட்டு தாளித்தால் நன்றாக ஜீரணமும் ஆகும், சுவையும் மணமும் கூடும்.